ஆங்கிலேய காலனித்துவ காலத்தில் கட்டப்பட்ட போகம்பர சிறைச்சாலையை ஹோட்டல் வளாகமாக மாற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையின் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக கண்டி நகர் உள்ளது. கண்டி நகரில் பல்வேறு கலாச்சார ரீதியான சுற்றுலா தலங்கள் உள்ளதால் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் கண்டி நகருக்கு செல்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு கண்டியில் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் கலாச்சாரங்களுடன் பின்னி பிணைந்துள்ள இடமாகவும் உள்ள போகம்பர சிறைச்சாலையை ஹோட்டல் வளாகமாக மாற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இதுகுறித்து அண்மையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா ஆரம்பகட்ட ஆய்வுகளை இங்கு மேற்கொண்டிருந்தார். போகம்பர சிறைச்சாலையை ஹோட்டல் வளாகமாக மாற்றுவதற்கு தனியார் முதலீட்டாளர்களுடன் கடந்த அரசாங்கமும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது. என்றாலும் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் போராட்டங்கள் காரணமாக அந்த பணி தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்படவில்லை. இந்த நிலையில் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா போகம்பர சிறைச்சாலையின் தொன்மையை பாதுகாத்து அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். போகம்பர சிறைச்சாலையானது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு 2014ஆம் ஆண்டு அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த அதிகார சபையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் கண்டி அபிவிருத்தி திட்டம் மற்றும் கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் போகம்பர சிறைச்சாலையை புதுப்பிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்னமும் இறுதியான முடிவுகள் மற்றும் முதலீடுகள் குறித்த முடிவுகள் எடுக்கப்படவில்லை. பொதுமக்களுக்கான திறந்த மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் இதன் பொருளாதார மதிப்பை அதிகரிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது. பிரதான சிறை வளாகம், வணிக வளாகம், உணவு விடுதி, அருங்காட்சியகம் மற்றும் சுற்றுலா விடுதிகளுடன் வணிக கட்டிடமாக இதனை உருவாக்க ஆரம்ப கட்டமாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது.